லட்சுமி வா, குழந்தை வந்து எங்களுக்கும் டைம் ஆச்சு. அப்ப நாங்க வரேங்க. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவா. 6 மணிக்கெல்லாம் நான் பால் கொடுத்துருவேன். தாய்ப்பால் மாதிரி எதுவும் வராது. பரவாயில்ல. 7 மணிக்கெல்லாம் குளி பண்ணிடுங்க. ரொம்ப சூட ஊத்திராதீங்க. மதியானம் 2 மணிக்கெல்லாம் மறுபடியும் பால் குடிச்சுங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட. கடைசி ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். குழந்தை கொடுமா. பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்ததெல்லாம் தத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. சாவு அது எல்லோருக்கும் நிச்சயமே. ஆனாலும் இவளுக்கது நித்தமுந்தான் சத்தியமே. சாவுக்காக பயந்து இந்த ஜீவன் வருந்தவில்லையடி. பெத்த நோவு அவளை வதைக்குது, இத நெஞ்சம் தாங்கவில்லையடி. இத நெஞ்சம் தாங்கவில்லையடி. பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்த கடன் தீர்த்து கொடுக்கும் பிள்ளை மனம் இங்கு கல்லு 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 கல்லு. பெத்ததெல்லாம் கத்து கொடுக்கும் பெத்த மனம் இங்கு கல்லு 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 கல்லு. ஏம்மா அழறீங்க? பாப்பா அழாதீங்கம்மா. நான் அழலப்பா, நீ தூங்கு. இத பாருங்க, டாக்டர் உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை இங்க வரவழைச்சேன். நான் மேடையில மட்டும் வரதட்சணை ஒழிப்புங்கிறத பத்தி பேசுறவன் இல்ல. என் ஒரே மக கல்யாண விஷயத்திலையும் அதை நிறைவேற்றணுங்கிற கொள்கை உடையவன். அதனால நீங்க ஒரு நல்ல முடிவு சொன்னீங்கன்னா வர முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஐயா, நாளைக்கு காலையில நானும் என் சம்சாரமும் மாப்பிள்ளைய பார்க்க வரோம். வரமா? வரங்க, வாங்க. போய் தானே சொல்றீங்க? உமா, என்னங்க இது? நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ராஜேஸ்வரி, நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நம்ம சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணாவது நல்ல இடத்துல வாழட்டுமேன்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வந்தேன். ஆனா நம்ம பொண்ணு இப்படி செய்.
அம்மா என்னம்மா அது? பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற. இது இது உனக்கு நல்லா இருக்கா? இப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக நான் வரல. விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு உங்க எல்லா குழந்தைங்களையும் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க. உங்க எல்லா குழந்தைங்களுமா? ஆமா, எனக்கு ஒரு விடுதலை பத்திரம் வேணும்னு நினைச்சேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்க போறோம். பாத்தீங்களா? பரவாயில்ல டாக்டர், இதாங்க எடுத்து எக்ஸ்ரே. டாக்டர், நான் செத்து போயிடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு மறைக்காம சொல்லுங்க. நோ நோ, யூ ஆர் ஆல் ரைட். நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம உனக்கு அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. ராஜாவை தவிர மத்த எல்லா குழந்தைகளையும் பொறுப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டீங்க. ஆனா ராஜாவை ஆசிரமத்துல சேர்க்கிறதுக்காக உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்தேன். இதுவரைக்கும் எந்த பலனும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ராஜாவை நானே எடுத்து வளர்க்கட்டுமா? பிளீஸ். எல்லா குழந்தைங்களும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனா ராஜாவை கொடுக்க மட்டும் எங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர். என்னம்மா சொல்ற? ராஜா எங்க மகன் இல்ல. ராஜா அப்போ நான் 4வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பக்கத்து பெட்ல இருந்த ஒரு அம்மா குழந்தைய பெத்துட்டு பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான். சார், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த குழந்தைய நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாங்க. இந்த குழந்தை தான். இந்த குழந்தையும் இனிமே நம்ம குழந்தை தான் ராஜேஸ்வரி. சரிங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் நம்ம குழந்தைங்களோட இதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டுமே ராஜேஸ்வரின்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். இந்த விஷயம் அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியாது. டாக்டர், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட ராஜா என் மகனாவே இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு ஆண்டவ இப்படிப்பட்ட வியாதியை உனக்கு கொடுத்துட கூடாது. பரமா, இனிமே குழந்தைய பத்தி கவலைப்படாதம்மா. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா இரு. பரமா. அம்மா. ராஜா, நீ இங்கேயா இருக்க? என்னப்பா? அம்மா. என்ன ராஜா? அம்மா சொல்லு. அம்மா, ஏன் பழற? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியாப்பா? சரிம்மா. இந்த டாக்டர் மாமா ரொம்ப நல்லவரு. நீ அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என் கூட வந்துடுறியாப்பா? வேண்டாம் டாக்டர், நான் எங்க அம்மா கூடவே இருந்துடுறேன். இத பாரு, உன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீயும் அவர் வீட்டுக்கு போயிடுப்பா. போயிடு ராஜா. வேண்டாம்மா, என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. அம்மா, உன் கூடவே இருந்துடுறேம்மா.
அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. எனக்கு படிப்பு வேணாம், ஒண்ணு வேணாம். நான் எங்க அம்மாவை காப்பாத்தினா போதும். ஐயா. என்னப்பா? ஐயா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்குறது? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் ஐயா. பரவாயில்லையே, இந்த வயசுல உழைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாப்பா? படிக்க வேண்டிய வயசுல ஏன்பா இந்த வேலையை தேடி வர? நான் எனக்காக இந்த வேலையை செய்யல, எங்க அம்மாவுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறேன். ராஜா, டாக்டர், அம்மா வியாதி குணமாகறதுக்காக நான் பூட் பாலிஷ்ல போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். you are great. என்னங்க? ராஜேஸ்வரி, இது பாருங்க, நம்ம குழந்தைகள் எல்லாம் கடைசியா ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்க. கூட்டிட்டு போங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் ராஜேஸ்வரி. நான் எதுக்கு சொல்றேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க.